விட்டா ஆர்வ கோளாறுல ஊட்டி விட்டுருவான் போல இருக்கே. அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது தெரிஞ்சு எதுக்காக இவன் வந்திருக்கானோ துளசிக்கு தெரிஞ்சிடுமே. வேற வழியே இல்லை, சாப்பிட்டு தொலைக்க வேண்டியதான். சரி கொடு. என்ன சார், எப்படி இருக்கு? நான் சொன்ன மாதிரியே இருக்கா? அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, பட் ஓகே, பரவாயில்ல. என்னது பரவாயில்லையா? அமிர்த மாதிரி இருக்கிறதையே பரவாயில்லன்னு சொல்றீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு வரப்போற வைஃப் ரொம்ப பாவம் சார். மேடம், சாம்பார் சாதம் செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நான் பேச்சுலர் வேறயா, நான் சமைச்சத நானே சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. இவ்வளவு டேஸ்டா சாப்பாடு கிடைச்சதும் ஃபுல்லா முடிக்க சொல்லிடுச்சு. உங்களுக்கு வைக்காம நானே சாப்பிட்டுட்டேன். அதனால நீங்க நான் கொண்டு வந்த சாப்பாட சாப்பிடுங்க. என்னது, நீங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா மேடம். ஏன் இவ்வளவு டவுட்டா கேக்குறீங்க? இல்ல, வந்து உட்கார்ந்ததும் சாப்பாடு கொண்டு வராத மாதிரியே ஃபீல் பண்ணீங்களே, அதான். ஓ அதுவா? அது ஒண்ணு இல்ல மேடம். டெய்லி நான் சமைச்சதை சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. அதான் இன்னைக்கு உங்களோட சாப்பாட சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் என்னோட சாப்பாடை வெளியே எடுக்க யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியா? சரி கொடுங்க. உங்க கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பாக்குறேன். இந்தாங்க. வாவ், சூப்பரா இருக்கு. இத போய் பிடிக்கலங்கறீங்க? அர்ஜுன், நான் நிஜமாவே சொல்றேன், உங்க சமையல் சூப்பர். பொதுவாவே குக்கிங்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்கள பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வரப்போற வைஃப் உண்மையிலே லக்கி. துளசி மேடம், நானும் சூப்பரா சமைப்பேன். நாளைக்கு சமைச்சு எடுத்துட்டு வரவா? யோ கல்யாணம், உனக்கு சர்க்கரைக்கும் உப்புக்குமே வித்தியாசம் தெரியாது. நீ சமைச்சா விளங்கிரும். ஒழுங்கா சாப்பிடியா? இப்படி ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி நிம்மதியா சாப்பிடுறது? சாரோட வீட்ல எல்லாரும் சாப்பிடும்போது பேசாம ரொம்ப ராயலா சாப்பிடுவாங்க போல. நீங்க சாப்பிடுங்க. அண்ணா இங்க நிறுத்துங்கண்ணா. சரிமா. கனகா, ஏ கனகா,
என்னடி எப்பவும் வேலை முடிச்சிட்டு 9 மணிக்கு விஸ்வா தம்பி கூட தான் வருவ, இன்னைக்கு என்ன சீக்கிரமா வந்துட்ட? ஆ, என்னடி உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் இல்ல சின்னத்த. அப்புறம் ஏன் விஸ்வா தம்பி ஏதாவது வெளியூர் போறாரா? ம்ஹும். இல்ல சின்னத்த. அப்புறம் என்ன சொல்லு. விஸ்வா மாமா என்ன வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு. என்ன கணக்கா சொல்ற? ஆமா சின்னத்த. ஐயோ, என்ன கணக்கா நீ? இந்த வேலையில செய்யறதுக்கு எவ்வளவுலாம் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம். கஷ்டமே இல்லாம ஈஸியா விஸ்வா தம்பி மூலமா இந்த வேலை கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டா இப்போ இப்படி ஆயிடுச்சே கனகா. ஆமா, எப்படி வேலை போச்சு? அது ஒண்ணும் இல்ல. அந்த துளசியை பழி வாங்குறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது. அத நான் யூஸ் பண்ண மாட்டிக்கிட்டேன். வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாரு. நீதான் எல்லா காரியத்தையும் கச்சிதமா பண்ணுவியே, எப்படி மாட்டின? வேற எப்படி? சிசிடிவி கேமராவால தான் மாட்டிக்கிட்டேன். வீட்ல இருக்கிற நினைப்புல சிசிடிவி கேமராவை கவனிக்காம அசால்ட்டா செஞ்சுட்டேன் சின்னத்த. விஸ்வா மாமாக்கு விஷயம் தெரிஞ்சு நான் இருந்தா அவர் பேர் கெட்டு போயிடும்னு என்ன வேலையை விட்டே தூக்கி வீசிட்டாரு. என்னடி சொல்ற? தூக்கி வீசிட்டாரா? சின்னத்த, தூக்கி வீசிட்டாருன்னா அப்படியே வீசிடுவாங்களா? வெளியே அனுப்பிட்டாருன்னு சொன்னேன். அப்படியா? ஆமா. என்ன கனகா, நீ அங்க வேலைக்கு சேரணும், சேர்ந்ததுக்கு அப்புறம் துளசிய அவமானப்படுத்தணும், அவளை அந்த வேலையில இருந்தே தூக்கணும், இதுக்கப்புறம் விஸ்வாவும் துளசியும் வாழ்க்கையில பார்க்கவே கூடாதுன்னு என்னென்னவோ கனவு கண்டியடி. இப்போ எல்லாமே போச்சா? வேலைதான் சின்னத்த போச்சு, கனவு இன்னும் அப்படியேதான் இருக்கு. அந்த கனவை நான் நிறைவேற்றாம விட மாட்டேன். சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துருச்சா? இல்ல, டிவிஆர்ல ஏதோ ப்ராப்ளமா, ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆகலன்னு குமார் சொன்னாரு. ரெக்கார்ட் ஆகலையா இல்ல ரெக்கார்ட் ஆனதை டெலீட் பண்ணிட்டீங்க? எலக்ட்ரீஷியன் குமார் இந்த ஆபீஸ்ல தானே ஒர்க் பண்றாரு. நான் அவர்கிட்டயே போய் எப்படி டெலீட் ஆச்சுன்னு கேட்டா உங்ககிட்ட பென்டிரைவ் கொடுத்தத சொல்ல மாட்டாரா? என்னமோ குமார் எனக்கு தெரியாத மாதிரி எப்படி இவ்ளோ தைரியமா போய் சொல்றீங்க? ஏய், சும்மா ஏதாச்சும் உளராத. குமார் என்கிட்ட பென்டிரைவ் கொடுக்கல. யாரு? நான் உளறேனா? ஹலோ, குமார் உங்ககிட்ட பென்டிரைவ கொடுத்தது, அதை நீங்க வாங்கி பார்த்துட்டு கனகாவை திட்டி வேலையை விட்டு அனுப்புனதுன்னு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். பார்த்ததுனாலதான் ஹாஃப் அன் ஹவர்ல வரேன்னு சொல்லிட்டு போனேன்னா வராம கேன்டீனுக்கு போனேன். ஆனா நான் வரலன்னதும் நீங்களும் சந்தோஷமா கேன்டீனுக்கு வந்தீங்கல்ல? கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலன்னு சொல்றத இன்னும் வழக்கமா தான் வச்சிருக்கீங்க. ஆக்சுவலா ஃபுட்டேஜ் டெலீட் ஆயிடுச்சுன்னு ஒரு பக்கம் போய் சொன்னாலும் ஒருத்தரை பழி வாங்குறதா இருந்தா நேருக்கு நேரா பழி வாங்கணும், கோழ மாதிரி குறுக்கு வழியில எதுவும் பண்ணக்கூடாதுன்னு கனகா கிட்ட சொன்னீங்கல்ல? உங்களோட அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்ல, கனகா பண்ண தப்புக்கு அவளை உடனே வேலையை விட்டு அனுப்புனீங்களே, அதையும் கண்டிப்பா பாராட்டி ஆகணும். ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹெடா இருந்திருக்கீங்க. அதுக்காக இந்த விஷயத்தை எம்டி வரைக்கும் கொண்டு போகாம இதோட மன்னிச்சு விட்டுறேன். மச்சான், என்னடா உன்னை நான் ஆபீஸ் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா இங்க வந்து நின்னுட்டு இருக்க? ஆபீஸ் ஃபுல்லா தேடினி எதுக்கு? ஒன்னும் இல்ல மச்சான், துளசி கிட்ட என்னை பத்தின எல்லா உண்மையும் சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொல்லலான்னு தேடுனேன். என்னடா சொல்ற? ஆமா மச்சான், இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஆக்டிங் போதும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். டேய்,
எதுக்குடா திடீர்னு? திடீர்னு இல்ல மச்சான். துளசியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். டேய், வந்து 4 நாள் ஆகல, அவளை பத்தி என்னடா தெரிஞ்சுக்கிட்ட நீ? தெரிஞ்சுக்கிட்டேன் மச்சான். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட், அவ ரொம்ப தெளிவான பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் தெளிவா எடுத்து சொல்றவங்க. நான் என் லவ்வ சொன்னா நல்ல தெளிவா யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இது போதும் மச்சான். நான் தைரியமா போய் உண்மையை சொல்லுவேன். என்னடா உண்மையை சொல்ல போற? நானே கூலா இருக்கேன், நீ ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? இல்ல மச்சான், நீ உண்மையை சொல்ல போய் தப்பாயிட்டா என்ன பண்றது? அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. அதெல்லாம் தப்பாகாது மச்சான், எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. டேய், இல்ல மச்சான், அவசரப்படாத. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். ஏண்டா? சொல்றத கேளு மச்சான், நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். டேய், எப்ப சொன்னாலும் ஒண்ணுதானடா. டேய், அப்படி இல்ல மச்சான். ஒரு பொண்ணுகிட்ட சரியா பழகாம உன்னை புடிச்சு போய் தான் இந்த வேலைக்கு சேர்ந்தேன்னு சொன்னா, ஃப்ராடு பண்ணி வேலைக்கு சேர்ந்த நீ இன்னும் என்னென்னலாம் ஃப்ராடு தனம் பண்ணுவேன்னு சொல்லி உன் லவ்வை ஏத்துக்காம போனா என்ன மச்சான் பண்ணுவேன்? அதனாலதான் மச்சான் சொல்றேன், இப்போ நீ உன்னை பத்தின உண்மையை சொல்லாத. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், துளசிக்கு உன் மேல நம்பிக்கை வரட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். ஓகேவா? துளசி நீ சொல்ற மாதிரிலாம் என்ன ஃப்ராடுன்னு நினைக்க மாட்டாங்க மச்சான். டேய், எதை வச்சுடா சொல்ற? துளசியை பத்தி இது வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சுதான் சொல்றேன். இப்ப ஏதாவது ஒண்ணுன்னா உடனே இது இப்படித்தான் டிசைட் பண்ற கேரக்டர் துளசி இல்ல. எதுக்காக இப்படி நடந்துச்சுன்னு யோசிக்கிற கேரக்டர். வந்த கொஞ்ச நாள்லயே எனக்கு தெரிஞ்ச இந்த சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியலையேடா. இங்க பாரு மச்சான், நான் போய் துளசி கிட்ட ஸ்ட்ரைட்டா உங்களை பிடிச்சிருக்கு துளசி, அதனாலதான் இந்த வேலைக்கு சேர்ந்தேன்னு சொன்னா, எவ்வளவு லவ் இருந்திருந்தா தன்னோட லெவல்ல இருந்து இறங்கி தனக்காக இங்க வந்து இங்க இருக்க எல்லாருக்கும் டீ கொடுத்திருப்பான்னு யோசிப்பாங்க. யோசிக்க யோசிக்க என்னோட லவ் அவங்களுக்கே புரியும். புரிஞ்சதுக்கு அப்புறம் கிரீன் சிக்னல் தான் மச்சான். டேய், அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லடா. எனக்கு துளசியை பத்தி நல்லா தெரியும். எனக்கும் துளசியை பத்தி நல்லாவே தெரியும் மச்சான். நான் சொன்னது 100% நடக்கும். நீ சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும்னு ஜெயம் ரவி படம் பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். அதுல ஜெயம் ரவி லவ்வுக்காக அவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்து த்ரிஷாவுக்கு இன்னும் அதிகமா லவ் வந்துச்சுல? ஆமா. அந்த மாதிரி நாங்க படுற கஷ்டத்தை பார்த்து துளசிக்கு என் மேல லவ் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் சைக்கலாஜிக்கலான ஒரு ட்ரீட்மெண்ட் மச்சான். நீ வேணா பாரு. நான் உண்மையை சொன்னதும் த்ரிஷா மாதிரியே உன் லவ் எனக்கு புரியுது அர்ஜுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டும் 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 தான். துளசி மாதிரி ஒரு பொண்ணு என் லைஃப் பார்ட்னரா வரப்போறாங்க. அவங்க கூட என் லைஃபை ஷேர் பண்ணிக்க போறேன்னு நினைக்கும் போதே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு புது உலகத்துக்குள்ள போற மாதிரியே ஃபீல் ஆகுது மச்சான். டேய், இப்ப எதுக்கு சிரிக்கிற? இல்ல மச்சான், இப்போ கண்ணை மூடி உன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அந்த புது உலகத்துக்குள்ள நானும் துளசியும் வாழ்ற மாதிரியே இருந்துச்சு. அதான். டேய், என்னடா கலர் கலரா கதை விடுற?
உனக்கு இப்ப அப்படிதான் மச்சான் தெரியும். நான் உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் பாரு, கதைன்னு நினைச்சோம், ஆனா நிஜமாவே அப்படிதான் வாழ்றாங்கன்னு உனக்கே புரியும். டேய், நீ பண்றத பார்த்தா துளசி தான் உன் லைஃப் பார்ட்னர்னு முடிவே பண்ணிட்டு போல இருக்கு. ஏன் மச்சான்? அஃப்கோர்ஸ். அதுல என்ன உனக்கு டவுட்? இல்ல மச்சான், வேணாண்டா, கொஞ்சம் யோசிடா. டேய் போடா, நல்லா யோசிச்சுதான் நான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். இங்க பாரு மச்சான், இன்னைக்கு ஈவினிங் நான் கேப் புக் பண்ணி வீட்டுக்கு போக போறேன். அப்போ துளசியும் வாங்க உங்க வீட்ல டிராப் பண்றேன்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போய் எல்லா உண்மையும் சொல்ல போறேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. இதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. துளசி என் லவ் புரிஞ்சுக்கிட்டு என் லவ்வை ஏத்துக்கணும்னு முடிஞ்சா எனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கோ மச்சான். இந்த பைத்தியக்காரனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. பாய். நீங்களும் நானும் இப்படி பக்கத்துல உட்காந்து கார்ல போவோம்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. என் கூட கார்ல வர்றேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். போற வழியில வீட்ல டிராப் பண்ணிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறீங்க. இந்த ஹெல்பிங் மைண்டுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அர்ஜுன். நான் உங்க வீட்டில் ட்ராப் பண்றதுக்காக மட்டும் கார்ல வர சொல்லலை. ஆக்சுவலா நான் உங்ககிட்ட என்னை பத்தின உண்மையை சொல்றதுக்காக தான் கார்ல கூட்டிட்டு வந்தேன். என்ன சொல்றீங்க அர்ஜுன்? ஆமா துளசி, நான் உங்களை முதல்ல ஆஃபீஸ்ல பார்க்கல, அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துருக்கேன். நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பார்த்தேன்னு தெரியுமா? உங்களை பார்த்த அந்த நிமிஷம் நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பந்தம் இருந்த மாதிரி தோணுச்சு. அந்த ஃபீல் அதோட நிக்கல. அதுக்கப்புறமும் நான் போற எல்லா இடத்துலயும் உங்களை பார்த்தேன். ஹலோ ஹலோ, எங்க? ஒவ்வொரு சந்திப்புலையும் கடவுள் நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கதான் இந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரோன்னு தோணுச்சு. அவரு நினைக்கிறாரோ இல்லையோ, நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனாலதான் அமெரிக்காவில் வேலை பார்த்தேன்னா என்னோட இமேஜ், வேல்யூ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்க ஆபீஸ்ல பியூனா வேலைக்கு சேர்ந்தேன். ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா எனக்கு அமெரிக்கால 4000 பேருக்கு ஹெட்டா இருக்கிறத விட இங்க உங்க ஆபீஸ்ல பியூனா வேலை பார்த்தப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் நீங்க மட்டும்தான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு துளசி. என்னோட லைஃப்பை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம
2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க துளசி. உங்க தடுமாற்றம் எனக்கு புரியுது. புதுசா வந்து ஒருத்தன் நான் உங்களை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா எந்த பொண்ணும் தடுமாற தான் செய்வாங்க. என் மனசு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்க தடுமாற்றத்தை விட்டுட்டு எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க துளசி.